ஏஆர் ரஹ்மான் தனது குடும்பத்தில் நடந்த அந்த நிகழ்வை துயரமான நிகழ்வை பகிர்ந்திருக்கிறார். ரொம்ப ஏதோ நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்தால் எப்படி சிரமப்படுவோமோ சங்கடப்படுவோமோ அது மாதிரியான ஒரு சங்கடம் தான் அது. நாங்கள் 30 வயதை எட்டுவோம் என்று நம்பினோம். ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவை கொண்டிருப்பதாக தெரிகிறது. உடைந்த இதயங்களின் கணத்தில் இறைவனின் சிம்மாசனம் கூட நடுங்கக்கூடும். இன்னும் இந்த சிதைவில் துண்டுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அர்த்தத்தை தேடுகிறோம். எங்கள் நண்பர்களுக்கு இந்த பலவீனமான அத்தியாயத்தை நாங்கள் கடந்து செல்லும்போது உங்கள் கருணைக்கும் எங்கள் தனியுரிமைக்கும் மதிப்பளிப்பதற்கு நன்றி. ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்காரு. உண்மையிலே இறைவன் அனுமதித்த இந்த விவாக ரத்து இருக்குங்கள்ல, அதில் இறைவன் அனுமதிச்சதில் கோவப்படுறது, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தலாக்கு விட்டோம்னாக்க இறைவனுடைய சிம்மாசனமே நடுங்குன்னு சொல்கிறார். அதுதான் ஒரு கோட் பண்ணுறாரு. அது மாதிரி இறைவன் அனுமதித்ததில் நாம் இதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ரஹ்மான் தரப்பில் எதோ தவறும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பெண் தரப்பில் தான் ஏதோ பிரச்சனைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய சகல நடிகர் ரஹ்மானோட ஆரம்ப டைங்களில் சின்ன பிரச்சனைகள்லாம் வந்தது. அதோடைய நீட்சி அந்த வகையிலையும் இருக்கலாம், அல்லது நாத்தனார் பிரச்சனைகள் கூட இருக்கலாம். ஏதோ அவர்களுடைய குடும்ப விஷயங்கள் அதில் நம்ம போய் தலையிட வேண்டியதில்லை. ஆனால் இந்த இதில் நமக்கு ஒரு சின்ன பாடம் ஒன்று இருக்குது. என்னென்னாக்க, பெண்ணுக்கும் மனவிலக்கு பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. இஸ்லாத்தில் உரிமை இருக்குது. அதுக்கு குலான்னு சொல்லுவாங்க. அதை பற்றின ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். சாயித் பின் கைஸ் பின் சம்மாஸ் அவர்கள் துணைவியார் நபிகளிடம் இறைவனின் தூதரே, என் கணவர் சாபித் பின் கைஸின் குணத்தையோ மார்க்கப்பற்றையோ நான் குறை கூறவில்லை. ஆனால் நான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இறை நிராகரிப்பு செயலை செய்துவிடுவனோ என்று அஞ்சுகிறேன் என்று கூறினார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், சாயித் பின் மனக்குடையாக அளித்த தோட்டத்தை அவருக்கு திருப்பி தந்து விடுகிறாய் என்று கேட்டார்கள். அவராம் தந்து விடுகிறேன் என்று கூறினார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சாயித் பின் அவர்களும் தோட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவளை ஒரு முறை தலாக் சொல்லிவிடுங்கள் என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தின் நடைமுறையை மேற்கண்ட செய்து அறியலாம். அதாவது, ஒரு பெண்ணுக்கு உரிமை இருக்குது. ஆணுக்கு மட்டும்தான் தலாக் சொல்கிற உரிமை கிடையாது. பெண்ணுக்கு அது குலான்னு சொல்லுவாங்க இஸ்லாத்தில். அந்த பெண் கேட்குறாங்க, நான் அவர் நல்லவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் வேறு தவறான விஷயங்களுக்கு போயிடணும் அப்படின்னு பயப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போது நீ மகராக கொடுத்த அந்த தோட்டத்தை திருப்பி கொடுத்துருங்கிறாங்க. அதேமாதிரி கொடுத்துட்றாங்க. உடனே தலாக்கு, அதாவது குலா முடிஞ்சிருது, விவாகரத்து செஞ்சு கொடுத்துட்றாங்க. இது ஒரு நடைமுறை. அடுத்து ஒரு சம்பவம். பரீராவின் கணவர் முகீஸ் அடிமையாக இருந்தார். அவர் பரீரா தம்மை பிரிந்துவிட நினைக்கிறார் என்பதை அறிந்தபோது தனது தாடியில் கண்ணீர் வடியும் அளவிற்கு அழுத வண்ணம் பரீராவுக்கு பின்னால் சுற்றி சுற்றி கொண்டிருந்தது இப்போது நான் காண்பதை போன்றுள்ளது. அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம், அப்பாஸ் அவர்களே, முகீஸ் பரீராவின் மீது வைத்துள்ள நேசத்தையும் பரீரா முகீஸ் மீது கொண்டுள்ள கோபத்தையும் கண்டு நீங்கள் வியப்படையவில்லையா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் முகீஸிடம், நீ திரும்பி செல்லக்கூடாதா என்று பரீராவிடம் கேட்டார்கள். அதற்கு பரீரா, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு தாங்கள் கட்டளையிடுகின்றா என்று கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள், இல்லை, நான் பரிந்துரைக்கவே செய்கின்றேன் என்றார்கள். அப்போது பரீரா, அப்படியானால் அவர் எனக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டார். அறிவிப்பர் இப்னு அப்பாஸ், புகாரி 52-83. அதாவது, அந்த பெண் கணவரோட வாழ விரும்பலைங்கிறாங்க. ஆனால் அந்த கணவரோ அந்த பெண்ணையை சுற்றி வராரு, அழுது புலம்புறாரு, நான் உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போது நபிகள் நாயகம் அதை பார்த்துட்டு அந்த கணவன் மேலே பரிதாபப்பட்டு அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீ அவரோட சேர்ந்து வாழக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த பெண்ணு கேட்குறாப்புல, நீங்கள் என்னை கட்டளையிடுகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் கட்டளைலாம் இல்லை, இது இஸ்லாத்தில் அப்படிலாம் கிடையாது, இது நான் பரிந்துரை பண்ணுறேன், அந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறாப்பலையே அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு நான் பரிந்துரை பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த பரீரா சொல்கிறாங்க, இல்லை, நான் அவரோட வாழ விரும்பலை அப்படிங்கிறாங்க. அப்போனா உடனே கல்யாணத்தை தீர்த்து வச்சிடுறாங்க, விவாகரத்து பண்ணி வச்சுறாங்க. அப்போ பெண்ணுக்கு எந்த அளவு உரிமை, 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே பெண்ணுக்கு எந்த அளவு உரிமை இருக்குதுங்கிறது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த ஷாஹிரா இப்போ ரஹ்மான் மேலே வச்சுருக்கிற அந்த குற்றச்சாட்டுலாம் என்னன்னு தெரியல. ஆனால் நான் விவாகரத்து பண்ணுறேன்னு அவங்க தான் முதல்ல அறிவிக்கிறாங்க. ரஹ்மான் தரப்புலேருந்து வரல. ரஹ்மான் சேர்ந்து வாழ தான் விரும்புகிறாரு. ஆனால் அவங்க தரப்புலேருந்து நான் இல்லை, பிரிகிறேன் அப்படிங்கிறாங்க. இது பணக்காரர்கள், அவங்கள்ட்ட பணம் கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்குது. அதனால்
பண பிரச்சனைகள் வராதுன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த பிள்ளைகள் 3 பிள்ளைங்கள் இருக்காங்க. ஒரு பிள்ளையோட கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் பாக்கி 2 பிள்ளைங்க இருக்குதுங்க. அதுங்களுடைய லைஃபையாவது பார்த்தாவது ஷாயிரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அது அவர்களுடைய சொந்த விவகாரம்னு வச்சுங்களேன். இது நம்ம வந்து 2வது ரஹ்மானுக்கு இது வந்து ஒரு சோதனையான காலம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா எந்த நாளும் சந்தோஷமாகவே இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இறைவன் வந்து சில பேர் சோதனைகளை கொடுக்கறது வழக்கம். நீ வந்து எவ்வளோ தான் பணம் காசு கொட்டி கிடந்தாலும் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு சோதனையான இதை வந்து இறைவன் வந்து நிகழ்த்தியிருக்கலாம். அதனால் வந்து அவர் 5 வேளை தொழக்கூடியவர். அவருக்கு அந்த மன உறுதி இருக்கும் கண்டிப்பாக. இதனால் தோண்டெல்லாம் போயிட மாட்டார். ஐயோ என்ன ஆயிடுச்சு, என் லைஃப் போயிடுச்சு அப்படின்லாம் வந்து தவறான வழிக்கெல்லாம் போகிறவங்களாம் இருக்காங்களே, அப்படிப்பட்டவர்கள்லாம் இவர் கிடையாது. ஏண்டா தொழுகை ஒரு மனிதனுக்கு 5 வேளை தொழக்கூடியவன் வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கூடிய வல்லமையை இறைவன் கொடுப்பான். அந்த வகையில் பிள்ளைகளையும் அனுசரித்து போவார்னு நினைக்கிறேன். அவர்களுக்குள்ள இந்த குலா சொல்லிட்டா கூட அந்த பெண் இப்போ சாஹிராக்கே திரும்பவும் அவன் கணவனோட வாழ விருப்பப்பட்டு திரும்ப சொன்னால் திருமணம் செஞ்சுக்கலாம். அதனால் அது தப்பு கிடையாது. அதுவும் சட்டம் தான், இஸ்லாமிய சட்டம் தான். தவறுதலாக அவங்க வந்து இப்போ டென்ஷனில் அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். நாளைக்கே அவங்க வந்து மனசு மாறி இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணரலாம். அதனால் ஆண் தரப்பில் சொன்னால் தான் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இந்த தலாக்னு 3, அதுவும் 3 கண்டினியூவாக சொன்னாலும் அது ஒரு தலாக் தான். ஒவ்வொரு மாதம் இருக்குது அந்த இத்தா டைம்னு சொல்லுவாங்க. அந்த டைங்கெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு தான் வந்து அவர் வந்து எதுவும் செய்யலாம். தலாக்கு வந்து உறுதிப்படுத்தப்படுது, 3வது தலாக்கு. அதனால் வந்து இந்த இஸ்லாமிய சட்டம் 1400 வருடங்களுக்கு முன்னாலேயே இது வந்திருக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியுது. அந்த வகையில் நம்ம வந்து ரஹ்மானுக்காக நாம் வந்து உண்மையிலேயே வருத்தப்படுறோம். அவர் வந்து இந்த சிக்கல்லேருந்து மீண்டு வருவார் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட ஏன்னா யாருடைய மனசையும் புண்படுத்தாமல் பேசக்கூடியவர். அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே இந்து நண்பர்கள் தான், இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம். அவர்கள்ட்ட கூட இந்த மத சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்துடாமல், இத்தனை காலம் வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் எல்லோருடையும் நல்லா அன்பாக சிரித்து இன்முகத்தோடு பேசிக்கிட்டு இருந்தவர். அவருக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்குனாக்க அதில் ஒரு நன்மை இருக்கும் கண்டிப்பாக. இறைவன் எது ஒன்று செஞ்சாலும் சரி, அதில் ஒரு நன்மையை இறைவன் பின்னாடி வச்சுருப்பான். அந்த வகையில் இவர் வந்து மேலும் ஒரு புடம்போட்ட தங்கமாக மாறுவதற்கு இந்த ஒரு நிகழ்வு கூட ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். அது வந்து இறைவன் தான் அறிவான். அந்த வகையில் நாம் வந்து அவருக்காக பிரார்த்திப்போம். அவருடைய வாழ்வு நல்ல முறையில் அமைய, அவருடைய குழந்தைகள் நல்ல முறையில் அமைய நாமும் பிரார்த்திப்போம். அவருடைய அமீனுடைய ட்வீட்டையும் பாருங்கள். We kindly request everyone to respect our privacy during this time. Thank you for your understanding. எங்களின் தனியுரிமைக்கு மதிப்பளியுங்கள் அப்படிங்கிறாரு. இந்த கஷ்டமான நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருங்க அப்படிங்கிறப்பல கண்டிப்பாக நாம் வந்து அவங்களோட குடும்ப விஷயங்களை நம்ம தலையிட வேண்டியதில்லை. இதை வந்து வெளியிலையும் கொண்டு வந்திருக்க வேண்டியதில்லை. சாயராவாக இருக்கட்டும், இல்லை ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், அமீனாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளேயே வச்சு பேசி முடித்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். அதை வந்து வெளியில் கொண்டு வந்தது அவர்கள் தரப்புலையும் இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். எனிவே எப்படியா இருந்தாலும் அவர்கள் நலமுடன் இருக்கணும், அதுதான் நம்ம விரும்புகிறோம். கோடிக்கணக்கான இசை ரசிகர்களும் அதுதான் விரும்புகிறாங்க. இதுலேருந்து அவர் ஒரு பாடத்தை எடுத்துக்கணும், இன்னும் நல்லா சிறப்பாக வருவார்னு நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக. அதுக்குள்ளே இந்த யூடியூபர்ஸில் பல பேர் ரஹ்மான் கதறி அழுதார், கடைசி வரையில் எப்படியாவது என்னை விட்டுறாதுன்னா கதறி எழுதார் அப்படின்னு நேரில் பார்த்தது மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நமக்கு. அவர் வந்து எப்படி நடந்துக்கிறாரு, அவர் மனைவிட்டு எப்படி நடந்துக்கிறாருன்னு அவரும் அவர் குடும்பமும் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் உங்களுடைய கற்பனைகளை ஓட்டி அவர்களுடைய பிரைவசி வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம், அவ்வளோதான். நாம் பிரார்த்திப்போம் அவர்களுடைய குடும்பத்தில் இந்த வீசக்கூடிய இந்த புயல் அடங்கி நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கட்டுங்கிறது நம்ம பிரார்த்திப்போம், அவ்வளோதான்.